வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து 9ஆம் ஆண்டு திசைகோள் சம்பந்தமான ஒரு கேள்வி. 9ஆம் ஆண்டுன்னா 9ஆம் ஆண்டுக்கு பின்னால இருக்கிற வகுப்புகளுக்கும் தேவையா, 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு தான் முக்கியமா தேவை. ஏன்னா ஃபைனல் பேப்பர்ல ஒரு கேள்வி வருது திசைகோள சம்பந்தப்படுத்தி, தனிய திசைகோளை மட்டுமே வாரதில்லை, அதுல திரிகோண கணிதமும் சேர்ந்து வரும். இப்ப 9ஆம் ஆண்டுல தான் இந்த இதுக்குரிய அடிப்படை போடப்பட்டது. 9ஆம் ஆண்டு அடிப்படை இருந்தா தான் உங்களால அடுத்த கட்டம் அங்கால போக இயலும். 9ஆம் ஆண்டு அந்த அடிப்படையை சரியா விளங்கி கொள்றதுக்கு இந்த கேள்வி தெளிவா இருக்கும். 11ஆம் ஆண்டு ஆட்களுக்கும் உபயோகமா இருக்குமா. அப்ப இங்க என்ன கலைக்கணும், திசைகோளம்னா என்னதுக்காக திசைகோளை பாவிக்கிறோம். நாங்கள் உதாரணத்துக்கு சொன்னா நாங்கள் சின்னல்ல எல்லாம் திசைகள் என்று சொல்லி பிரதான திசைகள் 4, அதுக்கு பின்னால உபதிசைகள் 4 படிச்சு 8 திசைகள் படிக்கலாம். அந்த திசைகளை வச்சு கொண்டுதான் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்தை இன்னொரு இடத்தை ஒப்பிடுவோம். உதாரணத்துக்கு இந்த வீட்டுல இருந்து அந்த பக்கத்து வீடு என்ன திசையில இருக்குன்னு கேட்டா அதை நாங்கள் திசை அடிப்படையா வச்சு கொண்டுதான் கதைக்கிறோம். அந்த இடங்கள் வந்து தெளிவான ஒரு அமைவை சொல்லி இல்லாம இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியில அமைவை தெளிவா சொல்லி இல்லாம இருக்கும். என்ன காரணம் இப்ப தெளிவா சொல்லி இல்லாம இருக்குன்னு கேட்டா, உதாரணத்துக்கு நான் இப்போ ஒன்று கூறுறேன் பாருங்க. இதுல நான் பிரதான திசையில 4ஐயும் எடுக்கிறேன். இது வடக்கு, கிழக்கு, தெற்கு. அப்ப இந்த புள்ளியை நான் இந்த புள்ளியை எடுத்து வச்சு கொள்றேன். இது ஒரு ஆள் ரெண்ட புள்ளி, அதுல இருந்த அந்த ஒரு வீடு ரெண்டு பேருமே ஒரு ஆள்ட வீடு, எக்ஸ் என்ற ஒரு ஆள்ட வீடு. அந்த எக்ஸ் என்ற ஒரு ஆள்ட வீடு இங்க இருக்கு. அந்த வீட்டுல நிக்கிற எக்ஸ் என்ற அந்த ஒரு ஆள்ட வீட்டுல இருந்து இந்தியால பக்கத்துல வடகிழக்கு திசையில 2 புள்ளி இருக்கு. ஏபி என்று 2 புள்ளி, ஏபி என்று 2 புள்ளி அமைக்கும். இந்த 2 புள்ளியும் எக்ஸ் என்ற இடத்துல இருந்து அங்கே இருக்குன்னு கேட்டா, பொதுப்பட நாங்கள் அந்த ஆரம்ப கட்ட அறிவை வச்சு கொண்டு பேசிக்கா வச்சு கொண்டு காய்ச்சா அப்படி சொல்லுவோம். ஏயும் வடகிழக்கலான் இருக்கு, பியும் வடகிழக்கலான் இருக்கு. அப்ப 2 வடகிழக்கலான் இருக்கு. அப்ப எக்ஸுக்கு தெளிவான ஒரு அமைவை சொல்லி இல்லாத பிரச்சனை இருக்கு. இதுக்குள்ள ஒரு சீன்ற ஒரு புள்ளி எடுத்தா இன்னும் குழப்பமாயிரும். 3-4 புள்ளி இல்ல நிறைய புள்ளிகள் ஒரே திசையில அமையக்குள்ள எங்களால இந்த உபதிசைகளை வச்சோ இல்ல இந்த பிரதான திசைகளை வச்சு எங்களால கதைக்க இயலாது. அது குழந்தை தானே. இங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எக்ஸ் என்ற புள்ளியில இருந்து ஏ என்றது அங்கே இருக்கு, பி என்றது அங்கே இருக்கு, சி என்றது அங்கே இருக்குன்னு கேட்டா பொதுப்பட கதைக்காம வடகிழக்கு திசைக்குள்ள இருக்குன்னு சொல்லாம கொஞ்சம் தெளிவா கதைக்கிறதுக்கு பாருங்க. எக்ஸையும் ஏயும் நினைக்கக்குள்ள அது வட திசையோட ஒரு கோணத்தை ஆக்குது, அதாவது வடக்கு திசையோட ஒரு கோணத்தை ஆக்குது. அந்த கோணம் அவ்வளவு என்று சொன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்கலாம். அதாவது வடக்கு திசையில இருந்து எக்ஸ சொல்றோம் என்னன்னா, நீங்க நிக்கிற இடத்துல இருந்து வடக்கு திசையை பாருங்க, வடக்கு திசையில இருந்து இத்தனை பாக போகணும். உதாரணத்துக்குன்னா நீங்க 30 பாகை அல்லது 20 பாகைன்னு இருக்கு. அப்ப நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ல இருந்து 20 பாகை 0-20 பாகை என்று சொல்றது ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. திசைகோள வந்து குறிப்பிடைக்குள்ள 3 இலக்கத்துல குறிப்பிடும். 0-20 பாகை திசைகோள என்ன இருக்குன்னு கேட்டா ஏ என்ற புள்ளி இருக்கு. அப்ப இவருக்கு பி என்ற சி என்ற புள்ளி கன்ஃபியூஷன் வராது. என்னன்னா எக்ஸ்ல நிக்கிறாள் வந்து வடக்கு திசையை முதலாவது கண்டுபிடிப்பார். வடக்கு திசையிலிருந்து 20 பாக சரியா திரும்பி நடக்க வழிகிட்ட என்ன வரும், ஏ என்ற புள்ளி வரும். அதுவும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டா 30 மீட்டர் தூரத்துல இருக்குன்னு. எக்ஸ் என்ற புள்ளியில இருந்து ஏ என்ற புள்ளியோட அமைவு, அது வீடா இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் அதை புள்ளியா கருதுறோம். கணிதத்துல புள்ளியா தான் கருதுறேன். எக்ஸ் என்ற புள்ளியில இருந்து ஏ என்ற புள்ளி 30 மீட்டர் தூரத்துல இருக்கு. எத்தனை பாகையில இருக்குன்னு கேட்டா வடக்கு திசையில இருந்து 20 பாகை திசைகோள் இருக்கு. அப்பயே நாங்கள் வடக்கு திசையில நடக்கணும்டா திசைகோள அளக்குறதுக்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்கு. திசைகோள அளக்கைக்குள்ள வட திசையை பாவிக்கும். வட திசையிலிருந்து வலஞ்சுழியா அளக்க வேணும். வட திசையில இருந்து வடக்கங்கி இருக்கும், அந்த வடக்கு திசையில இருந்து வலஞ்சுழியா தான் அளக்கிறது. குளக்வைஸ் கடிகாரம் சுட்டும் இல்லோ, கடிகாரம் சுத்துற பக்கமாக தான் அளக்கணும், மற்ற பக்கம் அளக்கக்கூடாது. அது நியமம். அப்ப வடதிசையில இருந்து வடக்கு பக்கம் வலஞ்சுழியா அளக்கும். அப்ப வடதிசையில இருந்து வலஞ்சுழியா 20 பாகை இருக்கிறதானே. சரி, அப்ப இந்த கோணத்தை நான் எடுக்கிறேன்னா இந்த கோணத்தை வந்து 60 பாகைன்னு எடுக்கும். மொத்தமா வடதிசையில இருந்து 60 பாகை. அப்ப என்னன்னு சொல்லலாம், பி என்ற புள்ளியிட அமைவு அது 35 மீட்டர் தூரத்துல இருக்கு. இப்ப என்ன தெளிவா சொல்லிடும், பீட அமைவை வடதிசையில இருந்து 60 பாகை திசைகோள்ல, அதாவது வலஞ்சுழியா போறோம். 60 பாகை திசைகோள்ல 35 மீட்டர் தூரத்துக்கு போனீங்கன்னா சரியா அந்த பி என்ற புள்ளி கிடைக்கும். அப்ப அமைவுகளை தெளிவா காட்டுறதுக்கு தான் இந்த திசைகோள். அதுவும் எப்படியான அமைவுகள் என்று சொன்னா, கிடைத்தளத்துல இருக்கிற அமைப்பு. கிடைத்தளம் நிலைக்குத்து தளம்ன்றது பிள்ளைகளுக்கு வடிவா தெரியும். கிடைத்தளம் என்றா சமதள தரைன்றது ஒரு கிடைத்தளம் இல்ல. எப்படி சொல்றது, எல்லாமே ஒரு கிடையா இருக்கணும். ஹொரிசாண்டல் லெவல்னு சொல்றது. சமதள தரையை நாங்கள் என்னென்ன எடுக்கலாம், கிடைத்தளம். நிலைக்குத்து தளம்ன்றது சுவர், கட்டடங்கள், இதெல்லாம் வந்து நிலைக்குத்து தளம்.
நிலைக்குது தளத்துல இருக்கிற அமைவுகள் அல்லது புள்ளிகள அமைவுகளை ஆராய்வதற்கு திசைகோளை பயன்படுத்த இயலாது. எதை பயன்படுத்தலாம்டா கிடைத்தளத்துக்குரிய அமைவுகளை ஆராய்வதற்கு என்னதை பயன்படுத்தலாம்? திசைகோளை பயன்படுத்தலாம். இப்ப கிடைத்தளத்துல ஒரு புள்ளி இருக்கு, அதே சமதள கரை அல்லது கிடைத்தளத்துல இன்னொரு புள்ளி இருக்குன்னா அந்த ரெண்டு புள்ளியையும் ஆராயலாம். எப்படி அமைவு இதுல இருந்து அந்த புள்ளி எப்படியான திசையில என்ன அமைவுல இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றதை நாங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு திசைகோள் உபயோகமா இருக்கும். அப்ப பார்ப்போம். இந்த கேள்வியை பாருங்கோ, இந்த கேள்வியில பாருங்கோ, சமதளக்கரையில் மாமரம் பலாமரம் என்பவை உள்ளவுடன் ஒரு மனிதன் நிற்கின்றான். அப்ப மனிதன் நிற்கிறானா, மனிதனும் பலாமரம் மாமரம் எல்லாம் சமதளக்கரையில இருக்கு. அந்த மனிதன் நிற்கிறான். மனிதனுக்கு பலாமரம் 140 பாகை திசைகோளில் உள்ளவுடன் மாமரம் 230 பாகை திசைகோளில் உள்ளது. மனிதன் நிற்கிற இடத்துல இருந்து பலாமரம் எவ்வளவு திசைகோள் இருக்குன்னு கேட்டா 140 பாகை திசைகோள். அப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்னா, வட திசையில இருந்து வலஞ்சொலியாகத்தான் அளந்தாத்தான் அது திசைகோள் என்று சொல்லிட்டோம்டா, முதலாவது மனிதனுக்கு வடக்குன்றதை பார்க்கணும். அவர் அங்க காட்டுவார், நோத்தன்றது காட்டுவினம் அம்புக்குறியில போட்டு அப்படிதான் வடக்குன்றது காட்டி இருக்கு. மனிதனுக்கு வடக்கு எதுவோ அந்த வடக்குல இருந்து வலஞ்சுழியா அளக்கப்படுறது என்னது திசைகோள். அப்படிங்க நாங்கள் 140 பாகை திசைகோள்ன்றது என்னது? மனிதன் தான் மனிதன். இந்த புள்ளியை மனிதன் எடுக்கிறோம். பி என்றது பலாமரம், கியூ என்றது மாமரம். இங்க வடக்கு கீறப்பட்டிருக்கு, மனிதன்ல இருந்து வடக்கு கீறப்பட்டிருக்கு. கீறாமலும் தெரிவிடும் சில இடங்கள்லாம் இங்க என்ன கீறப்பட்டிருக்கு, இதானே வடக்கு, இந்த இதானே வடக்கு காட்டி இருக்கு நோத்தண்டு, இதான் என்னது வடக்காமியம். வடக்கு திசையில இருந்து வலஞ்சொலியாகப்படுறதான் திசைகோள் என்று சொன்னாலும் இந்த 140 பாகை என்றது பலாமரத்தில திசைகோள் எங்கிருந்து எங்க மனிதனுக்கு பலாமரம். மனிதன் இங்க எங்கிருந்து பார்க்கணும்ன்றதை பார்த்து கொள்ளுங்கோ. மனிதனுக்கு என்றா மனிதன்ல வச்சு என்ன கீருங்கோ வடக்கு, மனிதன்ல வடக்கு. ஏன் மனிதன்ல இருந்துதான் பலாமரம் எத்தனை பாகை திசைகோள் இருக்குன்னு சொல்றோம். மனிதனுக்கு என்றா மனிதன்ல வடக்கு கீரிட்டோம். வடக்கிலிருந்து வலஞ்சொலியாக பாருங்கோ, இதை தாண்டி போகக்கூடாது என்று சொன்னா இதுதான் பலாமரத்துக்குரிய அந்த கோணம். பலாமரத்தையும் மனிதனையும் இணைச்சு வச்சிருக்கோம் கட்டாயமா, ரைட். அப்ப இந்த கோணம் இவ்வளவா இருக்க போகுது, 140 பாகையா இருக்க போகுது. சரி, அடுத்த சொல்றாரு என்னன்னா, அதுக்கு பின்னால 140 பாகை திசைகோளில் உள்ளதுடன் மாமரம் 230 பாகை திசைகோளில் உள்ளது. மாமரம் பாகை திசைகோள் இருக்காம், 230 பாகை திசைகோள். அப்ப மனிதனுக்கு மாமரம், அப்ப மனிதன் இதுதான், மனிதனுக்கு வடக்கு இதுதான். அப்ப வடக்குல இருந்து அந்த பேய் மலக்கணும். அப்ப வடக்குல இருந்து எத்தனை பாக இவ்வளவு 140, பலாமரம்ன்றது இஞ்ச வரைக்கும் பரவணும்டா அப்படியே சுத்தி கொண்டு வரனா இது இவ்வளவு 140, 230 இஞ்சால பரவணும். இஞ்சால எத்தனை பாக வந்தா 230 வரும், இஞ்சால 90 பாக வந்தா 230 வரும். இது எத்தனை பாக இறந்திருக்க போகுது 90 பாக. அப்படி சொல்லணும். இங்க 230 கொடுக்குறதோ இல்ல, உண்மையாலுமே இந்த புள்ளியில இருந்து வடக்குல இருந்து வலஞ்சொலியா 140 வரைக்கும் போயிட்டோம்டா இவ்வளவு 140 என்று சொன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு 90 பாகை, 230 பாகை தானே மொத்தம். இங்கிருந்து இவ்வளவு எவ்வளவு 230 பாகை, இவ்வளவு 230 இவ்வளவு 140 இவ்வளவு எவ்வளவு 90 பாகை. அப்ப நாங்க அந்த தரம் அதுல குறிச்சிருக்கிறோமா, குறிக்கப்பட்டுள்ளது. பீனாலும் என்னத்தால குறிக்கிறது, மனிதனை எம்மினாலும் பலாமரம் பீயினாலும் மாமரம் கியூவினாலும் குறிக்கப்பட்டது. மனிதனுக்கு பலாமரம் மனிதனுக்கும் பலாமரத்துக்கும் இடையிலான தூரம் 80 மீட்டரும் ஆகும். மனிதனுக்கும் பலாமரத்துக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு ஆகும் 80 மீட்டரும் ஆகும். 80 மீட்டரும் கொஞ்சம் பண்றோம்னா மனிதனுக்கும் பலாமரத்துக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு 80 மீட்டரா. மனிதனுக்கும் பலாமரத்துக்கும் இடையிலான தூரம் 80 மீட்டர். அங்கால சொல்றாரு என்னன்னா, மனிதனுக்கும் மாமரத்துக்கும் இடையிலான தூரம் 70 மீட்டர். மாமரம் என்ற கியூ ஒன்று எடுத்து நாங்கள் மாமர கியூ ஆக மாமரத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு 70 மீட்டர் எடுத்து ஒட்டு மொத்தத்துல எங்களுக்கு தந்த தரவெல்லாம் குறிச்சிட்டோமா, ரைட். இப்ப பார்ப்போம் கேள்விய. தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்த்துட்டோம். மேற்குறித்த தகவல்களை அதுல சேர்க்க சொன்னவர் சேர்த்து. இப்ப என்ன செய்ய போறோம், அடுத்தது என்ன கேள்வி சொல்ற, 1:1000 என்ற அளவிடையில் அளவிடை படம் வரைந்து பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் இடையிலான தூரத்தை காணும். 1:1000 என்ற அளவிடை, 1:1000 என்ற அளவிடையில என்னத்தை வரையட்டுமா, அளவிடப்படம் வரையலாம். கவனிப்போம், இஞ்சால நான் அளவிடப்படத்தை கீழே. அப்ப அளவிடப்படம் கீழ முதல் அளவிடப்படம் எப்படி கீறுறது என்ற அந்த அறிவாற்றல் எடுத்துக்கொள்ளுவோமா. கவனியும் கொஞ்சம் எங்களுக்கு அளவிடப்படத்துல என்ன செய்யறோம்ன்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா
பெரிய உருவங்கள் அல்லது கட்டடங்கள் இதை ஒரு சுருக்கம் செய்து ஒரு ஒற்றைக்குள்ள சொல்லணும். இப்ப கட்டடம்னா கட்டடத்துல நீட்டு அவ்வளவு பெரிய பேப்பர்ல கீறினாரு. அப்ப ஒரு சுருக்கம் செய்து அதை நாங்கள் என்ன செய்கிறோம், அளவிடப்படமா மாற்றணும். அல்லது சின்ன உருக்களா இருக்கைக்குள்ள அதை உருப்பெருக்கம் செய்து என்ன செய்யலாம், பெரிய உருவா கீறி நாங்கள் பேப்பர் கீறி, அதாவது கடதாசியில கீறி வைக்கிற அளவுக்கு ஒரு சுருக்கம் செய்யணும் அல்லது உருப்பெருக்கம் செய்யணும். கரும்படி படம் என்னன்னு கேட்டா, கரும்படி படம்ன்றது அளவீடுகள் இல்லாம நோமலா ஒரு ஐடியாவுக்கு கீறுறதுதான் கரும்படி படம். அளவிட படம்ன்றது அளவிடைகளோட இருக்கும். அளவிடைகள்னு சொன்னா உண்மையாலுமே அந்த மாமரத்துக்கும் மனிதனுக்கும் பராமரத்துக்கும் இடையிலான தூரம் 80 மீட்டர்னு சொன்னா கட்டாயம் டிஸ்டன்ஸ் 80 மீட்டர் இருக்கிற மாதிரி 80 மீட்டர் ஆக்சுவலா கீறிலான்னு என்ன செய்ய போறோம், அந்த 80 மீட்டரை வேறொரு அளவீடா நினைச்சு கீறும். அதே மாதிரி அதே அளவுடைய எப்படி நினைச்சோமோ அதே அளவுடைய வச்சு இங்க நாங்கள் மற்ற அளவீடுகளும் பிறப்போம். அதான் அளவிடப்படும். இங்க அவர் எப்படி நினைக்கணும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த விகிதத்தை கவனிச்சு கொள்ளுமோ 1:1000 என்ற அளவுடைய 1:1000 என்ற அளவுடையில தான் அவர் என்ன செய்ய சொன்னவர் அளவிடப்படத்தை வரைய சொல்லியிருக்கிறார். அப்போ 1:1000 என்ற அளவுடையில வரைய சொல்றாருண்டா கவனிச்சு கொள்ளுமோ, உண்மையில அளவிடையிலையா, அளவிடையில 1 சென்டிமீட்டர்ன்றது உண்மையில எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும், 1000 சென்டிமீட்டர். இந்த விகிதத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அளவிடையில 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டரினால் உண்மையில எவ்வளவு சென்டிமீட்டர் காட்டப்படுது, 1000 சென்டிமீட்டர் காட்டும். அப்ப ஒரு சின்ன கோடு, ஒரு சென்டிமீட்டர் கோடு கீழ்பட்டிருக்கின்ற அளவிட படத்துல அந்த 1 சென்டிமீட்டர் கோடோட அர்த்தம் அதுல உண்மையான நீளம் எவ்வளவு சென்டிமீட்டர், 1000 சென்டிமீட்டர். அதனால அதை விளக்கம் 1:1000 தான். மற்றது ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, அளவிடையில அளவிடைக்குரிய விகிதம் எப்பையும் சென்டிமீட்டர்லாம் தெரியாது. அலகுறையிலிருந்து யோசிக்கிறேன் இல்லையா. அப்ப இங்க 1 சென்டிமீட்டர்னால 1000 சென்டிமீட்டரை காட்டுறதுதான் அவரோட பிளான். அப்படிதான் கீரை சொல்லி கேட்டிருக்கார். இங்க கேட்டிருக்கிறத பாருங்க, மீட்டர்ல இருக்கு. அப்ப நான் அந்த மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சா ஈஸின்றதுக்காக 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மீட்டரை காட்ட சொல்றாருன்றத பார்ப்போம். 1000 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றும். சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்த எத்தனையால பிரிக்கணும், 100ஆல பிரிக்கிறோம். பிரிச்சா என்ன வர போகுது, 10 மீட்டர். இப்ப 1 சென்டிமீட்டர்னால எத்தனை மீட்டர் காட்டுற மாதிரி இருக்கிற போறோம், 10 மீட்டர். பட்டம் என்ன 10 மீட்டர் நீட்டண்டா, 10 மீட்டர் நீட்டன்றது பெரிய நீட்டு, ஒரு ஏக்கர் சைஸுக்குள்ள வரும்போது இல்ல. 10 மீட்டர் நீட்டை நாங்கள் என்ன செய்ய போறோம், சுருக்கி கொண்டு 1 சென்டிமீட்டரால குறைச்சிக்கிற போறோம். அப்ப 1 சென்டிமீட்டர் கோடு இருந்தா அதுல அர்த்தம் எவ்வளவு, 10 மீட்டர். 2 சென்டிமீட்டர் கோடு இருந்தா அதுல அர்த்தம் எவ்வளவு, 20 மீட்டர். 3 சென்டிமீட்டர் கோடு இருந்தா 30 மீட்டர். இப்ப 3 சென்டிமீட்டரோ 4 சென்டிமீட்டரோ அவங்க ஒத்தைக்குள்ள கீழக்கூடிய அளவீடுகளா இல்லையா, அதுதான் நாங்க இங்க செய்யறோம். 10 மீட்டரை சுருக்கி எப்படி யோசிச்சு வச்சுக்கிறோம், 1 சென்டிமீட்டரா யோசிச்சு வச்சிருக்கோம். அப்ப இதுதான் அவர் கேட்கிற பிளான். அவர் கேட்டது படிக்கிறோம்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த அளவிடைக்குரிய விகிதம் விளங்கி இருக்க வேணும். இந்த அளவிடை விகிதம் விளங்கிட்டா 1:1000. அப்ப விளக்கம் என்ன, 1 சென்டிமீட்டர்னால எவ்வளவு சென்டிமீட்டரை காட்ட ட்ரை பண்றோம், 1000 சென்டிமீட்டர். இப்ப மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக 1 சென்டிமீட்டரால எவ்வளவு மீட்டர்னு கேட்டா மீட்டருக்கு மாத்த 100ஆல பிரிச்சனா 10 மீட்டர். அப்ப இப்ப பாப்போம், இதுல 80 மீட்டர் இருக்கு, 70 மீட்டர் இருக்கு. அதுக்கு தேவையான அளவுடைகளை மாத்தி விடுவோமே. உண்மையில 70 மீட்டர் இருக்கிறது, அளவிடையில எவ்வளவா இருக்கணும்னு கேட்டா 10 மீட்டர்ன்றது 1 சென்டிமீட்டர்ல காட்டப்படுதுண்டா 20 மீட்டருக்கு 2 சென்டிமீட்டர். 70 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். இதால பிரிச்சீங்கன்னா சரி, இதால பிரிக்க என்ன வர போகுது, 70 10ஆல பிரிச்சா 7. அப்ப இங்க 7ஆல பிரிக்க எழுத வேண்டிய நான் ஆன்சர் டிரெக்டாவே 7 தான் வருமா. அடுத்தது 80 மீட்டருக்கு என்ன வர போகுது, 8 சென்டிமீட்டர். அப்ப 80 மீட்டர் போட்டு துண்டத்தை காட்டுறதுக்கு 8 சென்டிமீட்டரும் 70 மீட்டர் போட்டு துண்டத்தை காட்டுறதுக்கு 7 சென்டிமீட்டரும் காட்டி மற்றதுல கோணத்தை அளந்து கீறப்போம். கோணத்தை சும்மா கீறாம அளவிடப்படம்ன்றதுல கட்டாயம் கோணம் 140 140 இருக்கவே வேணுமா. இப்ப நாங்கள் இதுலயே கீறுவோமே, இதுலயே கீறுவோம். நான் ஒரு கரம்படியான படம் தான் கீற போறேன், எப்படி கீறுன்ற ஐடியாவுக்காக கீறி காட்டுறேன்னா கவனிங்கோ. அப்ப இங்க என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, மனிதன் இருந்தவர், மனிதனையும் மனிதனுக்கு முதலாவது என்ன செய்ய போறீங்க, வடக்கு ஒரு நேர்கோடு, அந்த புள்ளியில இருந்து ஒரு நேர்கோட்டை பெறுமோ வடக்கு, நோத்துன்றதை காட்டுறது. வடக்குல இருந்து தான் முழுக்க அளக்கணும். இங்க வடக்கு முதல் காட்டிட்டோம். ஓகே சரி, வடக்குல இருந்து எத்தனை பாகை திசை போல பலாமரம் இருந்தது, 140 பாகம். அப்ப பாகமானியை எடுத்து பாகமானியிட அந்த ஒரு 0 ஏதாவது ஒரு பக்கம் 0 இதுல கொண்டு வச்சுட்டு என்ன செய்யுங்க, 140 பாகை அளந்து கீழே தெரியும் தானே. 140 பாகையை கணக்கா மார்க் பண்ணி 140 பாகையை மார்க் பண்ணி போட்டு ஒரு நீட்டு கோடு, நீட்டு கோடு சரியா, 140 பாகம். பிறகு என்ன செய்ய போறோம்டா, இப்ப இவ்வளவு எத்தனை பாகம் வந்துட்டு, 140 பாகம் வந்துட்டு.
140 பாகம். இன்னும் எங்களுக்கு தெரியாது சரியா பலாமரம் அங்கே இருக்கு. பலாமரம் இந்த கோட்ல எங்கேயும் இருக்கலாம். ஏன் 140 பாக திசைகோள்ல இருந்ததுன்னா இந்த கோட்ல எங்கேயும் இருக்கலாமா? ரைட். அதுக்கு பிறகு 80 மீட்டர்ன்றதை நாங்கள் எவ்வளவா காட்டு ட்ரை பண்ண போறோம்? 8 சென்டிமீட்டர். இங்க இருந்து மட்டவாரியான அடிமட்டத்துல சரியாளவும் அளவிடப்படாமன்றது சரியா இருக்கணுமா? அப்பதான் திருத்தமான ஆன்சர் கிடைக்கும். அப்ப இங்க இருந்து எத்தனை சென்டிமீட்டர் அளக்க போறீங்க? 8 சென்டிமீட்டர் அளந்து இந்த வெட்டி போட்டு அதுதான் இதுன்னு காட்ட போறீங்க. பி பலாமரம் வந்து காட்ட போறீங்க. அதுல காட்டி விடும்போது 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 80 மீட்டர் ரெண்டு காட்டுகளே இந்த கோட்டு உண்மையான வளவு 8 சென்டிமீட்டர் தான். அப்ப இது 8 சென்டிமீட்டர் நான் காட்ட போறோம். அதுக்கு பிறகு அதை விளங்கி கொள்றார்கள், பார்க்கிறார்கள், அதை வச்சு விளங்கி கொள்ளுங்கள். அடுத்தது என்ன செய்ய போறோம்? இந்தியாவில எத்தனை பாக வரணும்? 90. மொத்தமா 230 பாக திசைகோள்ல இருந்தது இந்த மாமரம். 230 நான் இதுல 90 முதலே காட்டிட்டேன்னா இங்க 90 பாகைன்னு சொன்னா இந்த கோட்டுல 0 வச்சு பாகமானிய இந்தியாவில எத்தனை பாக பெற போறீங்க? 90 பாக பெற போறீங்க. இந்தியாவில 90 பாக பெற போறீங்க. அப்ப இந்த 90 பாகம் இதுல எவ்வளவு பாக? 90 பாகம். 90 பாகையை காட்டுறது மட்டும் இல்லை, இந்தியாவில எத்தனை சென்டிமீட்டர் போகணும்? 70 சென்டிமீட்டர் போகணுமா? ரைட். அப்ப இங்க 70 சென்டிமீட்டர் போக போறோம். 70 சென்டிமீட்டர் அதே மாதிரி வட்டவாரியால 70 சென்டிமீட்டர்ல 7 சென்டிமீட்டர் 70 மீட்டர் இருந்தது. அதை நாங்கள் அளவடிக்கு மாத்திக்குள்ள 7 சென்டிமீட்டர். அப்ப 7 சென்டிமீட்டர் எடுத்து இங்க ரைட். அப்ப அதையும் மார்க் பண்ணி போட்டு 7 சென்டிமீட்டர் இங்க இருந்து வரப்போது ஒட்டுமொத்தத்துல எங்களுக்குரிய அளவிடப்படம் கிடைச்சிட்டு இவ்வளவுதான். புள்ளியை குறிச்சிட்டு இது Q என்ற புள்ளி, அது P என்ற புள்ளி, இது M என்ற புள்ளி. கோணங்கள் சரியா இருக்கு, அளவிடப்படம் சரியான நேர்த்தியா கீறுபட்டு. இப்ப அதுக்கு பிறகு பின்னால ஒரு கேள்வி வேற, அளவிடப்படத்தை வரைஞ்சு பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் இடையிலான தூரத்துக்கு இருக்கிறேன். இப்ப பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் இடையிலான தூரம் இது பலாமரம், இது மாமரம். பலாமரத்தையும் மாமரத்தையும் இணை, பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் இடையிலான தூரம் என்று கேட்கிறேன். அதை முதல் இணையுங்க, இல்லாட்டி இணைக்காட்டிக்கும் பிரச்சனை இல்லையா? வட்டவாரியை வச்சு என்ன செய்யலாம்? அளக்கலாம். இந்த கேப் அளந்தாச்சுதானே. இந்த கேப்பை என்ன செய்யுமோ அளவும் அளந்து எடுக்கலாமா? நான் இதுல செங்கோண கோணம் இருக்கிறதால நான் நேரடியாக இதில் எடுக்கலாம். 749 அண்ணளவு அவ்வளவு வண்டு எடுக்கிறேன்னா பைதகரஸ் தொடர்புபடுத்த பாவிச்சு எடுக்கலாமா? 749 8 64 கூட்டினா 13 ஜெகரப்போது வந்து 11 113 113 கிட்டத்தட்ட 10 தசம் சொச்சம் பேர். சரி, 11 கிட்ட பேர் 10 தசம் சொச்சம் வண்டி வரப்போகுது. நான் எடுக்கிறேன் சும்மா, எனக்கு தெரியாது எவ்வளவு கேப் இருக்குண்டு. நான் நீங்க கீழிப்பாருங்க, சரியான அளவுடையோட கீழிப்பாருங்க. இதுல நான் சும்மா எடுக்கிறேன். பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் இடையிலான அளவு வருது 10 தசம் 5 சென்டிமீட்டர். 10 தசம் 5 சென்டிமீட்டர் பேர். சும்மா ஒரு அண்ணளவு பெருமானம் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு அது என்ன சரியான பெருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கில் செய்து கொள்ளுங்க. இங்க என்ன வரப்போகுது? 10 தசம் 5 சென்டிமீட்டர் பேருடா பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் இடையிலான அளவை வட்டமாரியை வச்சு அடிமட்டத்துல வச்சு அளந்திருக்கிறோம். அளந்ததுல 10 தசம் 5 சென்டிமீட்டர். அப்ப என்ன, பலாமரம் நிக்கிற இடத்துல இருந்து 10 தசம் 5 சென்டிமீட்டர்ல மாமரம் நிக்கிறோம் இல்ல, அது அளவடியிலே தான் 10 தசம் 5 சென்டிமீட்டர். அதாவது அளவடியை எங்கெல்லாம் காட்டிக்கொள்ளணும், அளவிடப்படத்துக்கு பக்கத்திலேயோ கீழேயோ எங்கேயோ ஒரு இடத்துல காட்டிக்கொள்ளணும். 1க்கு 1000 என்ற அளவடிக்கு தான் இதை வரைஞ்சிருக்கிறோம். ஏன்னதை காட்டுறேன்னு சொன்னா, புதுசா ஒரு ஆள் வந்து பாக்குறாருன்னா அவருக்கு விளங்கணும் இது எந்த அளவடைக்கு வரையப்பட்டிருக்குன்றதை வச்சுக்கொண்டு தான் அவர் இந்த விவரங்களை எடுத்துக்கொள்வார். அவருக்கு விளங்கி கொள்றது இதை வச்சுதான் விளங்கி கொள்வார். 1க்கு 1000 அவர் அதுக்கு பிறகு இந்த வழியில விளங்கி கொள்ளுவார் உண்மையான நீளம் அவ்வளவுன்றது. அப்ப நாங்க இங்க பார்ப்போம் 10 தசம் 5 வந்தது பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் இடையிலான நீளம் 10 தசம் 5 வருதுன்னா நாங்கள் இங்க கவனிப்போம் 10 தசம் 5 வரையக்குள்ள எங்களுக்கு அந்த 10 தசம் 5க்குரிய இது என்ன நீளம்? அளவிடை நீளம். இது அளவிடையில 10 தசம் 5 அளவிடப்படத்துல 10 தசம் 5 எங்களுக்கு வேணும் என்னது? உண்மை தூரம் என்னது? உண்மை தூரம் வரும். நான்கு ரிவர்ஸ்ல போறோம். மெட்டப்பட்டதால் 1 சென்டிமீட்டரால 10 மீட்டர்ண்டா 10 தசம் 5 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் கேட்டா என்ன செய்யணும்? 10 தசம் 5 எத்தனை ஆள் பெருக்க போறோம்? 10 ஆள் பெருக்க போறோம். விளக்கம் இருக்கணும். 1 மாங்காய் 10 ரூபாண்டா 2 மாங்காய் அவ்வளவு 10 மாங்காய் அவ்வளவு கேட்டா பெருக்கித்தானே பார்க்கணும். அதே வழிதான் நிச்சயம் 1 சென்டிமீட்டரால 10 மீட்டர் சொன்னா 10 தசம் 5 சென்டிமீட்டரால எத்தனை மீட்டர் கேட்டா இங்க பெருக்க போறோம். மீட்டருக்கு மாத்த எவ்வளவு வர போகுது? 105 மீட்டர். பலாமரத்துக்கும் மாமரத்துக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு? 105 மீட்டர். நான் இது ரஃபா தான் வந்திருக்கிறேன். உண்மையான பெருமானம் எனக்கு தெரியாது. நீங்க சரியா இருக்க வரைஞ்சு போட்டு பாருங்க. அந்த கேப்பை பார்த்து இதே வழியில மாத்திக்கொள்ளும். அடுத்தது மனிதனுக்கு கிழக்கே 3வது கேள்வி பாருங்க. மனிதனுக்கு கிழக்கே 30 மீட்டர் தூரத்தில் தென்னை மரத்தை தீயினால் காட்டி, மனிதனுக்கு கிழக்கு எவ்வளவு தூரத்திலையா? 30 மீட்டர் தூரத்துல தென்னை மரத்தை காட்டி
தென்னை அடியில் நிற்கும் ஒருவருக்கு பலாமரம் தெரியும் திசை போல காண்கிறது. கவனிப்போம், மனிதனை தானா? இதான் மனிதன். இந்த மனிதனுக்கு கிழக்கு என்றா இது வடக்கண்டு மார்க் பண்ணி இருக்கிறோம். இதான் நோர்த். இந்த வடக்குல இருந்து கிழக்கு உங்களுக்கு தெரியும் அம்மா, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலான கோணம் என்னன்னு கேட்டா 90 ரூபாய். வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலான கோணம் 90 ரூபாய். கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான கோணம் என்னது? அதுவும் 90 ரூபாய். அப்ப இங்க வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலான கோணம் 90 ரூபாய் என்று தெரியுதுண்டா நீங்கள் என்ன செய்யணும்? இங்க இருந்து 90 ரூபாய் எடுத்து ஒரு கோடு 90 ரூபாய், ரைட்? 90 ரூபாயில ஒரு கோடு இருந்தா அதான் என்னது? கிழக்கு திசையை காட்டுறதுக்குரிய கோடு. ஓகே, இந்த கிழக்கு திசையில எத்தனை சென்டிமீட்டர் தூரம் எடுக்க போறோம்? 30 மீட்டர் தூரம் சொன்னவர். அப்ப 30 மீட்டரை நாங்கள் இதுக்கு மாத்தின அளவடிக்கு மாத்தின எத்தனை சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் அளந்து இங்க ஒரு மார்க் பண்ண போறோம். 3 சென்டிமீட்டர். இதான் என்னவா இருக்க போகுது? 3 சென்டிமீட்டர். வேற 8 சென்டிமீட்டரா இருந்தது, அது இருக்கட்டும், தேவை வராது. இது என்னவா இருக்க போகுது? 3 சென்டிமீட்டர். இதுதான் தென்னை மரம் தென்னை மரம் டி. இப்ப என்ன கேட்கிறாருண்டா, தென்னை மரம் டீக்கும் தென்னை மரத்தை அடியில் ஒரு ஆள் நிக்கிறாரா, அந்த நிக்கிற ஆளுக்கு பலாமரம் என்ன திசைகோள்ல தெரியும். நான் என்ன சொன்னா, திசைகோள் பார்க்கணும்டா எங்க இருந்து பாக்குறோம் என்று அறிவு முதல் வேணும். எங்க இருந்து பாக்குறோம்? தென்னை மரத்தை அடியில. தென்னை மரத்தை அடியில இருந்துடா தென்னை மரம் என்று சொல்ற அந்த இடத்துல என்ன கீரோணும்? வடக்கு கீரோணும். எங்க இருந்து பாக்குறோமோ அங்க என்ன கீரோணும்? வடக்கு கீரோணும். முக்கிய கீறி கொண்டோம். வடக்கில் இருந்து வலஞ்சுழியாக எதுவரையும் பார்க்கணும்? பலாமரம்னா அந்த பலாமரத்துக்குரிய கோட்டை இவன் செய்ய போறோம், இணைக்க போறோம். பலாமரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் உள்ள அந்த புள்ளி ரெண்டையும் என்ன செய்யறேன்? இணைச்சு கொள்றேன். ஓகே, முதலாவது தென்னை மரத்தை புடிச்சு கொண்டு நான் அதுல வடக்கன்றதை கீறி கொண்டு நான் அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? தென்னை மரத்துக்கும் பலாமரத்துக்கும் அந்த இடையிலான கோட்டை இணைச்சு கொள்றோம். ஏன்னா அது வரைக்கும் தான் கோணம் பார்க்கும். அப்ப இனி உங்களுக்கு வேலை ஈஸி. பாகமானியை வச்சு இவ்வளவுத்தையும் அளந்துடும். இவ்வளவு கோணம் தானே வடக்கு திசையில இருந்து, வடக்கு கிரீட்டம் தானே, வடக்கப்பையும் இதானா அதான் வடக்கா. வட திசையில இருந்து வலஞ்சுழியா அவ்வளவு கோணம் 90 சரி எத்தனை பாகன்றதை நீங்கள் அளந்து எடுத்துக்கொள்ளும். இங்க வடக்கு கீரைக்குள்ள அவதானமாக்கு வருமோ, இங்க 90 பாகம் மாதிரி இங்கேயும் 90 பாகம் எடுத்தா தான் வடக்கு வருமா. வட திசையில இருந்து வலஞ்சுழியா அவ்வளவு. இல்லாட்டிக்கு நீங்கள் இவ்வளவும் 90 தெரியும் தானே, இவ்வளவும் 90 நீங்கள் இதைச்சரியா அளந்தீங்கன்னாலே காணும். இதைச்சரியா அளந்தீங்கன்னாலே காணும். இது 90 தான். வடக்குல இருந்து இது 90. அப்ப இந்த கோணத்தை அளந்தாலே காணும். இது 30 பாகம், மொத்தம் 120 பாகம். ஓகே, இதை அளந்து போட்டு அதுக்குரிய திசைகோளை கொடுக்கும். திசைகோள் கொடுக்கக்குள்ள 3 இலக்கத்துல கொடுக்கும், 3 இலக்கத்துல கொடுக்கணும். அது திசைகோள் எவ்வளவோ அதை கொடுத்து கொள்ளும். தென்னை மரத்துல இருந்து பலாமரத்தின் திசைகோள் எத்தனை பாகம்? 90 பாகை விட கூட. இவ்வளவு 90 வந்துடும். இந்த கோணம் தெரிஞ்சா காணும். இதை அளந்து போட்டு நீங்கள் கூட்டி கொடுத்தீங்கன்னா காணும். ரைட்.